நான் ஒன்று சொல்லவா? ஒரு கதை. ஒரு நாள் ஒரு பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் 3 பைத்தியங்கள் டாக்டர்கிட்ட போய் சொன்னாங்களாம், டாக்டர் நாங்கள் 3 பேரும் பெர்ஃபெக்ட் ஆகிட்டோம், எங்களை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்டாங்களாம். உடனே அந்த டாக்டர் சொன்னார், சரி நாளைக்கு காலையில் நீங்கள் 3 பேரும் வாங்க, உங்களுக்கு நான் ஒரு டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அடுத்த நாள் காலையில் அந்த 3 பைத்தியமும் டாக்டர்கிட்ட போனாங்க. போன உடனே அந்த டாக்டர் அந்த 3 பைத்தியத்தையும் ஒரு ஸ்விம்மிங் பூல் கிட்ட கூட்டிட்டு போனார். அந்த ஸ்விம்மிங் பூலில் சுத்தமாக ஒரு சொட்டு தண்ணி கிடையாது, அது கொஞ்சம் ஆழமான ஸ்விம்மிங் பூல். அப்போ பைத்தியத்திட்ட அவர் சொன்னார், சரி நீ இதுக்குள்ளே குதி அப்படின்னோன்னு அவன் என்ன பண்ணான்னா 2 காலையும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கிட்டு அப்படி குதிச்சான். குதித்த உடனே அவனோட 2 காலும் உடஞ்சிருச்சு. உடனே டாக்டர் சொன்னார், சரி உனக்கு பைத்தியம் தான், நீ திரும்பவும் உள்ளே போயிரு அப்படின்னு சொல்லி சொன்னார். 2வது பைத்தியத்திட்ட சொன்னார், சரி நீ இப்போ குதி அப்படின்னோன்னா அந்த 2வது பைத்தியம் என்ன பண்ணால் தலைக்கீழே குதிச்சான். குதிச்சவொடனே அவனுக்கு தலை உடஞ்சிருச்சு. உடனே சரி நீனும் ரிஜெக்டட், நீ உள்ளே போயிரு அப்படின்னு சொன்னான். அப்போ 3வது பைத்தியத்திட்ட சொன்ன உடனே அந்த 3வது பைத்தியம் சொன்ன, நான்லாம் குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே அப்போ இவனுக்கு பைத்தியம் தெரிஞ்சிருச்சு. சரி உடனே நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் எழுதி டாக்குமெண்ட்டை அவன் கையில் கொடுக்கும்போது கேட்டார், சரி நீ ஏன் அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிக்கலன்னு இவன் சொன்னான், எனக்கு நீச்சல் தெரியாதே அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த மாதிரி தான் பல நேரங்களில் நம்ம பல ஆட்களை பற்றி நம்ம தப்பாக நம்ம அசியூம் பண்ணி வைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவங்க மனசுக்குள்ளே இருக்குதுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, யார் எப்படி பைத்தியமாக இருக்காங்கன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ மீண்டும் உங்களை வேற ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், நன்றி, வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும்.